சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாமக அருள் எம்எல்ஏ அவர்களை குறித்து சொல்லணும்னா அவர்கள் எப்பவுமே மூக்கு மேல கோவம். அடங்க மாட்டீங்க, கூட்டுக்கு அடங்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் பொம்பளைகளா, பஜாரி மாதிரி பேசுறீங்க. அதுல ஒரு அம்மா கத்துறா, ஏய் கம்முனு கடமை. அருள் எம்எல்ஏ அந்த பெண்களை பார்த்த கோயில்ல நீ சமாதானப்படுத்தணும். உங்க ஊர்ல யாரும் ஆம்பளைங்க இல்ல, உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்க இல்லையா? நான் அருள் எம்எல்ஏ அவர்களை கேட்கிறேன், பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலம்? நம்ம மொழியினுடைய தாய், தமிழ் தாய், அவங்களும் பெண் தான் சார். முதல்ல பெண்களை மதிங்க சார். அருள் சார், பெண்களை பார்த்து அவ்வளவு கேவலமா பேசுற நீ எல்லாம் ஒரு இதான் உங்க தலைவர் கத்து கொடுத்தாரா? அந்த பெண்கள் கண்களிலே தண்ணீர் விட்டு கதறுகிறார்கள், அண்ணா எங்களை அப்படி பேசாதீங்கண்ணா, அண்ணா அப்படி பேசாதீங்கன்னா, அண்ணா பேசாதீங்கன்னு கையை கொடுத்து அந்த பெண்கள் அழுகுறாங்க. எம்எல்ஏ அருளை பார்த்து அப்பயோ சீ போமே. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி என்கின்ற ஊரில் அங்காளம்மன் பெரியாண்டாள் அம்மச்சி என்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த பிரசித்தி வாய்ந்த ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே ஒரு சில நாட்களாக ஒரு பிரச்சனை என்னவென்று கேட்டால், அந்த முத்துநாயக்கன்பட்டி அங்காளம்மன் பெரியாண்டாள் அம்மச்சியினுடைய ஆலயத்தில் விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கே அம்மனை வழிபடக்கூடியவர்கள். 2 மொழி பேசக்கூடிய மக்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்கள். இந்த 2 மக்கள் மத்தியில ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, தமிழ் மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் எங்களுடைய வழிபாட்டு, நாங்க எப்படி தமிழ் விஸ்வகர்மாக்கள், நாங்க எங்களுடைய முறைதான், எங்களுடைய முறையிலே நாங்க எங்களுடைய சாஸ்திரங்கள், நாங்க என்ன முறையில வழிபடுவோமோ அந்த முறையில தான், தமிழ் விஸ்வகர்மா முறையில தான் நாங்க சாமி வழிபடுவோம், அப்படிதான் பூஜைகள் நடக்கணும்னு சொல்றாங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் இல்ல நாங்க தெலுங்கு விஸ்வகர்மாக்கள், நாங்க எந்த முறையில வழிபடுவோமோ, எங்களுடைய சாஸ்திரங்கள் எப்படியோ, எங்களுடைய பழக்கங்களோ அப்படிதான் நாங்க சாமி வழிபடுவோம் சொல்லி இந்த 2 தரப்பினரே வாக்குவாதம் நடக்குது. தெலுங்கு விஸ்வகர்மாக்கள் நாங்க எங்க முறையில தான் நாங்க வழிபடுவோம் சாமியன்னு, தமிழ் விஸ்வகர்மா மக்கள் எங்க முறையில தான் நாங்க வழிபடுவோம்னு. எல்லாமே ஒண்ணுதான், தெலுங்கு தமிழ் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எல்லாம் திராவிட மொழிகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நம்மளாம் ஒண்ணும் வேற யாரும் கிடையாது, எல்லாம் திராவிட மொழிகள் தான். அதிலும் தெலுங்கு விஸ்வகர்மா மக்கள்னா கூட அவங்களும் காலகாலமா அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க தான். அதனால நம்ம 2 பேரும் பிரிக்க கூடாது, எல்லாம் ஒண்ணுதான். பட் அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது. சோ இது கலெக்டர் பார்வைக்கு போன உடனே கலெக்டர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல எண்ணத்துல சேலம் மாவட்டத்துடைய கலெக்டர் என்ன பண்றாரு, சோ இந்த கோயில்ல இந்த பிரச்சனை நடக்குது, இதனால ஒரு தேவையில்லாம மக்களுக்குள்ள ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷமா கோயில் மூடி கிடக்கும். நிறைய ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை தான், ஊருக்குள்ள இரு தரப்பினர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒரு நல்ல எண்ணத்துல மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல அரசு நடக்குது, திராவிட மாடல் அரசு, ஜாதி பிரச்சனை எதுவும் கிடையாது இந்த அரசுல. எந்த மொழி மக்கள், தெலுங்கு மொழி, தமிழ் மொழி, கன்னட மொழி, பல மொழிகள், மலையாள மொழி என்று எந்த மொழி மக்களோட பிரச்சனை, எல்லாரும் எங்க அண்ணன் தம்பியா வாழனா ஒரு நல்ல தலைவர், தேச தலைவர், தளபதி ஆட்சி செய்கிற ஒரு மண் இந்த திராவிட மண். நல்ல எண்ணம் அந்த கோயில அந்த கோயில் மூடிடுது. அது ஊர் மக்கள் மூடுறாங்களோ, மாவட்ட ஆட்சியர் மூடுறாங்களோ, கோயில் மூடிட்டு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு, HRMC டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்து சமய அறநிலைத்துறைக்கு பரிந்துரை பண்றாரு. இந்த கோயில நீங்க கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்துங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஊர்ல, 2 மக்கள், தெலுங்கு விஸ்வகர்மா, தமிழ் விஸ்வகர்மா மக்கள் 2 பேருக்கு ஒரு கிளாஷ் வருதுங்க. அவங்க முறையில வழிபாடு பண்றாங்க, யோக முறை வழிபாடு பண்றாங்க. சோ கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்துன்னு ஒரு அதிகாரி போட்டு நீங்க இந்த கோயில வழி நடத்துங்கன்னு சொல்லி அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணியாரு. கோயில் மூடி கிடக்குது. அந்த ஊர்ல பெண்கள் மத்தியில இது ஒரு பிரச்சனையா வெடிக்குது. இந்த பிரச்சனை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு, சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் எம்எல்ஏ அவர்கள், அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் அந்த ஊருக்கு போறாங்க. அந்த முத்துநாயக்கன்பட்டிக்கு அங்காளம்மன் பெரியாண்டாள் அம்மச்சி கோயிலுக்கு போறாங்க. அங்க இவரு திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் போய் அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, பாமக எம்எல்ஏ அருள் எம்எல்ஏ அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டா, கோயில் திறக்கணும், நல்ல எண்ணம், பாராட்டத்தக்கது, கோயில் திறக்கணும். அடுத்து இந்த கோயில் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது. அவர் எம்எல்ஏ நினைக்கிறது இந்த கோயில் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது. இது இப்ப ஊர் மக்கள் தான் அந்த நிர்வாகம் போறாங்க. ஊர்ல கோயில் தர்மக்கத்தான் இருப்பாங்க. எல்லா ஊர்லயும், நம்ம ஊர்ல கிராமங்கள் இருக்கும். அது அரசாங்கத்தை கோயில் போயிடுச்சுன்னா அரங்காவலர் குழு தலைவர், அரங்காவலர் உறுப்பினர் கவர்மெண்ட் நியமிக்கும்.
இல்லைன்னா அரங்காளர் குழு கோயில் தர்மாக்கத்தான் இருப்பாங்க. அந்த கோயில் நிர்வாகம் பார்க்குறவங்க ஊர் மக்களே நிர்வாகம் பார்ப்பாங்க. சோ இது ஊர் மக்கள் தான் நிர்வாகம் பார்க்கணும்னு அந்த எம்எல்ஏ நினைக்கிறார். அதுவும் நல்லதுதான். அதுவும் தப்பு இல்ல. அதுவும் பாராட்டத்தக்கது. அங்க போனவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பெண்கள் மத்தியில போய் பேசுறாரு. பெண்கள்லாம் கொஞ்சம் ஆவேசமா பேசுவாங்க. இங்க நான் இந்த சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாமக அருள் எம்எல்ஏ அவர்களை குறித்து சொல்லணும்னா, அவருக்கு எப்பவுமே மூக்கு மேல கோவம் இருக்கும். அவர் படிச்ச காலேஜ்ல அவருடைய ஜூனியர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அவருக்கு மூக்கு மேல கோவம். சட்டுன்னு கோவம் வந்து சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவார். ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு அப்படிலாம் வரக்கூடாது. ஒரு மக்கள் பிரதிநிதி அவன் சாதாரண பஞ்சாயத்து வார்டு போர்டு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா இருக்கட்டும், இல்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்கட்டும், ஒன்றிய குழு உறுப்பினரா இருக்கட்டும், மாவட்ட ஊராட்சி உறுப்பினரா இருக்கட்டும், ஒன்றிய தலைவர், மாவட்ட தலைவரோ, நகரமன்ற தலைவரோ, என்ன சொல்றது, எம்எல்ஏவோ, எம்பியோ, மந்திரியா, முதலமைச்சர் சேர்த்து சொல்றோம். தலைவர் கலைஞர் ஒண்ணு சொன்னார். நீ பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், ஒன்றிய அமைச்சராக இருந்தாலும், மாநில அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினரோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, உள்ளாட்சி பிரதிநிதி யாராக இருந்தாலும், மக்கள் உனக்கு வாக்களித்து உன்னை தேர்ந்தெடுத்தால் நீ மக்களுக்கு துப்புரவு தொழிலாளியாக பணியாற்ற வேண்டும் சொன்னார். அவர் வேலைக்காரன் எல்லாம் கூட சொல்லல. துப்புரவு தொழிலாளி என்ன? துப்புரவு தொழிலாளி என்பது நம்ம எல்லாம் நம் ஊரையும் நம் சுற்று வட்டாரத்தையும் சுகாதாரமாக வைத்துக் கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தொழில் துப்புரவு தொழில். அந்த துப்புரவு தொழிலாளியாகத்தான் மக்கள் பெண்கள் இருக்க வேண்டும் என்பது. அப்ப நம்ம கோவம் வரலாமா? ஓட்டு போட்ட மக்கள் என்ன வார்த்தைன்னா கேட்டா நம்ம பணிஞ்சு போயிடும். அந்த பணிவுக்கும் பாமக எம்எல்ஏ திரு அருள் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. கம்பாரிசனே பண்ண முடியாது. பணிவுக்கும் திரு அருள் எம்எல்ஏ அவர்களுக்கும் கம்பாரிசன். அவருக்கு அவ்வளவு கோபம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது. இது பொதுவா சொல்றேன். ஏன்னா இவரு அருள் எம்எல்ஏ அந்த கோயிலுக்கு போறாருங்க. அந்த கோயில போய் அந்த லேடிஸ் கிட்ட பேசுறாருங்க. அந்த தாய்மார்கிட்ட பேசுறாரு. நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. எல்லாரும் யூடியூப் சேனல்ல பார்த்திருப்பீங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் அதான் போகுது. Facebook, Instagram, WhatsApp, Twitter, Telegram எல்லாத்துலயும் அதான் போகுது. அப்ப அந்த லேடிஸ் கிட்ட பேசும்போது பெண்கள்லாம் எப்படி கொஞ்சம் கூச்சலிட்டு பேசுவாங்க. பிரச்சனை நம்ம வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஒரு சில நேரத்துல நம்மளே அடங்கி போக வேண்டியது இருக்குல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட. அது பெத்த தாயா இருக்கட்டும், இல்ல நம்ம துணைவியாரா இருக்கட்டும், நம்ம உடன் பிறந்த சகோதரிகளா இருக்கட்டும், நமக்கு நம் பெண் குழந்தைகளா இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் எகிரிதான் நிப்பாங்க. ஒரு சில நேரம் நம்ம பெண்கள்ட்ட அடங்கி போக வேண்டியதா இருக்கும். வீட்டிலேயே சொல்றேன். அப்போ அவங்க வீதிக்கு வரும்போது எப்படி இருப்பாங்க? அது ஒரு கோயில் பிரச்சனை. சாமி கும்பிடணும். கோயில் மூட்டுக்குது. இவங்களுக்கு நம்ம 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 முறை வழிபாடு பண்ணணும்னு தெலுங்கு விஸ்வரம்மா. இந்த பக்கம் நம்ம முறை வழிபாடு பண்ணிட்டு தமிழ் விஸ்வரம்மா. இதுக்கு போன எம்எல்ஏ அருள் எப்படி பேசணும்? எவ்வளவு பணிவா பேசணும்? அவங்கள உட்கார வச்சு, அட யாரோ ஒருத்தர் கூட 2 அடி கூட தான் அடிச்சுடுவாங்க. அவ்வளவுதான் வாங்கிக்க வேண்டியதுதான். 2 அடி கூட அடிச்சுடுறாங்கன்னு வச்சுக்கோ. வாங்கிக்க வேண்டியதுதான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம். வாங்கிக்க வேண்டியதுதான். அவர் அங்க போய் பேசுறாரு. பெண்கள் பேசினே இருக்கிறாங்க. இவருக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இவரு நான் தான் சொன்னேன். இவரு திரு அருள் எம்எல்ஏ அவர்களுக்கு மூக்கு மேல கோவம். அவருக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து இஷ்டத்துக்கு பேசுறாரு. அவருடைய குணம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு சத்தியம் டிவில ஒரு டிபேட். ஒரு டிபேட்ல திமுக ஆதரவாளராக நான் பங்கேற்கிறேன். அதுல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சேலம் மேற்கு தொகுதியினுடைய பாமக எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் தொலைபேசி மூலமாக வருகிறார். தொலைபேசி இணைப்புல அவர் பேசுறார். அவர் ஸ்டுடியோக்கு வரல, போன்ல பேசுறார். அந்த டிபேட் என்னன்னு கேட்டா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அவதூறான ஒரு புகாரை திமுக மீது சொல்லுகிறார். முதலமைச்சர் வீட்டுக்கு இன்னார் வந்து போனாங்க. யாரும் வரல. அவர் சும்மா சொல்லிட்டார். அவர் சும்மா சொல்லிட்டாருன்னா அவருக்கு யாரோ எழுதி கொடுத்தாங்க. அவருக்கு யாரோ எழுதி கொடுத்தாங்க. அவர் ஒரு நாளைக்கு 4 அறிக்கை படிக்கிறாரு. அப்ப அவரா தயாரிக்கிறார். நம்ம ஏன் சும்மா குறை பேசிக்கினேன். யாருக்கும் பயந்தெல்லாம் இல்ல. பாக்குறவங்க கூட என்னடா இவன் அவங்கள்ட்டே வம்புக்கு போறான்னு சொல்லுவாங்க. நடந்த சம்பவம். யாரும் வரல, யாரும் போல, யாரும் எழுதி கொடுத்துட்டாங்க. பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன் எழுதி கொடுத்துட்டான். அது அவர் டாக்டர் ஐயா படிச்சுட்டாரு. அது பொய்யான தகவல். பொய்னா அவரு போய் சொன்னாருன்னு சொல்ல வரல. அவருக்கு தெரியல கொடுத்தாங்க படிச்சுட்டாரு. இப்ப அவர் படிக்கிற அறிக்கைலாம் தானே யாருன்னா எழுதி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 4 அறிக்கை, யாருன்னா ஒரு நாளைக்கு 4 அறிக்கை 5 அறிக்கை படிப்பாங்க. இருந்தாலும் பெரிய ஒரு தப்பு இல்லை. எழுதி கொடுத்தாங்க. அவர் சும்மா இருக்கிறாரு. வீட்டுல சும்மா இருக்கிறாரு. ஏதோ படிக்கிறார். அப்படி ஒரு தவறான தகவல் திமுக மீது ஒரு பொய்யான தகவலாக சொல்லிட்டார். இன்னார் வந்தாரு முதலமைச்சர் வீட்டுக்கு. அது தொடர்பாக ஒரு டிபேட் நடக்குதுங்க ஐயா. ஹெச்என்டியில். அதுல நான் பேசுறேன். நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றேன். அதுல இவரு தொலைபேசி மூலியமா அவர் வராரு. அதை கூப்பிடுறாங்க. அந்த நெறியாளர் சத்யன் டிவி டிபேட் நெறியாளர் கூப்பிடுறாரு. அதுல வந்த உடனே எவனோ ஒருத்தன் பேசுறான். அவன் யாரு என்ன? அவர் எடுத்தோடனே பேசுறது அருள் எம்எல்ஏ அவர்கள் டிபேட். அவன் எவனோ ஒருத்தானா? அவன் எந்த கட்சி? அவன் யாரு என்ன?
ஏது நான் யாரு என்னன்னு உலகத்துக்கு தெரியும். அவர் என்ன கேட்கிறாரு, நான் யாரு என்னன்னு சொல்லி, நான் எந்த அணியிலும், நான் எந்த நிலையிலும் தலைவர் தளபதியின் தொண்டன், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய தொண்டன், எங்க கடவுள் மெரினால ஓய்வெடுக்கிற தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன் என்றது உலகத்துக்கு தெரியும். குடியாத்த குமரியான் அவன் யாரு, அவன் எந்த கட்சின்னு அவன் இவன் தான் பேசினாரு. எடுத்த உடனே களவாணி பையன்னாரு. அவர் பேசுறது சொல்றேன், களவாணி பையன் ஆன் ரெக்கார்ட் இருக்கு. இப்போ கூட அந்த தேதியில போய் யூடியூப்ல பார்த்தா சத்தியம் டிவில தெரியும், களவாணி பையன்னாரு. எனக்கு கோவம் வந்துச்சு. ஏற்கனவே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் எப்படிப்பட்டாலும். இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ வராரு, நம்ம என்ன அவமரியாதையா பேசணும், கொஞ்சம் அடிக்கதான் பேச எடுத்தோடனே களவாணி பண்ணோடனே, அப்ப நான் அவர் ஒரு களவாணி பையனாரு. அண்ணன் சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அண்ணன் அருள் அவர்கள் ஒரு களவாணி பையனாரு. நான் 2000 களவாணி பையன் திருப்பி அவரை சொன்னேன். போனை கட் பண்ணிட்டு ஓடிவிட்டார். என் கூட அவரால் வாதம் பண்ண முடியல. பொதுவாகவே இந்த டிபேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல போவே கூடாது. நான் அதுவே ரொம்ப இன்னைக்கு கூட கூப்பிட்டாங்க, நேத்து கூப்பிட்டாங்க. ஸ்டுடியோக்கு வேணா வர வாய்ப்பு இருந்தா வரேன். நான் இந்த இதுல வரதில்லை நேரு. ஏன்னு கேட்டா இந்த எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ஆட்ல இந்த வீட்டுல இருந்து போன்ல பேசுறோம் இல்ல, லிங்க்ல பேசுறோம் இல்ல. ஏன்னா நம்ம பேசினே இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை கட் பண்ணிடுறாங்க. அது எல்லா தொலைக்காட்சியும் சொல்றோம் பொதுவாக. ஏன்னா வாதங்கள் அதிகம் வரும்போது நம்மள என்ன பண்றாங்க, ஸ்டுடியோல இருந்தா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டுடியோல இருந்தா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம லிங்க்ல இருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா அங்க லிங்கை கட் பண்ணிடுவாங்க, இல்ல நம்ம வாய்ஸை மியூட் பண்ணிடுவாங்க, இல்ல நம்மள இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டுடியோல இருக்கிற நம்மளை எதிர்த்து பேசுறான் பாருங்க, அவன் எந்த கட்சி, அவன் நம்மள திட்டுவான், இஷ்டத்துக்கு திட்டுவான். நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இல்ல, நம்ம லிங்க் நம்ம கட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அவர் போயிட்டாரு. எனக்கு பதில் என்ன சமாளிக்க முடியாம, எனக்கு பதில் கொடுக்க முடியாம திரு அருள் எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ அவர் போயிட்டார். அப்புறமா நானு அன்னைக்குதான் நான் ஒரு கேரக்டர் பார்த்தேன். அப்புறமா அவர் வேண்டிப்பட்ட ஒருத்தர் எனக்கு சேலத்துல வந்து போன் பண்ணார். அந்த டிபேட் முடிஞ்சு 15 நிமிஷத்துல நான் அவர் எனக்கு ஒரு வருஷம் சீனியர், நான் ஒரு வருஷம் ஜூனியர் குமாரா. நான் அவர் அப்படிதான் அவரு களவாணி பையன்றது அவருடைய தாரக மந்திரம். அண்ணன் பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள், அவருக்கு அருள் எம்எல்ஏருடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டா களவாணி பையன். எடுத்தோன்னே அவர் வாயில வர்றது களவாணி பையன் தான் வரும். அவ்வளவு டென்ஷன் பார்ட்டி. இவரு போய்கிறார். விஷயத்துக்கு வர எல்லாம் சோசியல் மீடியால பாத்துக்கிற அந்த கோயில்ல போய் அந்த பெண்கள்கிட்ட பேசுறாங்க. பெண்கள் பேசும்போது இவரு கோவம் வந்துச்சு. இயல்பான குணம், திரு அருள் எம்எல்ஏ இயல்பான குணம். கோவம் வந்துட்டு அந்த பெண்கள் கிட்ட, தாய்மார்கள்ட்ட இஷ்டத்துக்கு கத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க பேசினேங்கிறாங்கல்ல, முன்ன நீங்க எல்லாம் பொம்பளைங்களா, நீங்க எல்லாம் பொம்பளைங்களா, அடங்க மாட்டீங்க, வீட்டுக்கு அடங்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் பொம்பளைங்களா, பஜாரி மாதிரி பேசுறீங்க. அதுல ஒரு அம்மா கத்துறா, ஏய் கம்முனு கடமை. இதெல்லாம் என்ன பண்றாங்க சோசியல் மீடியால, அந்த லிப்ஸ்ல தெரியும் அவர் என்ன பேசு, லிப்ஸ் தெரியும், மியூட் பண்றாங்க. நான் அதை காட்ட முடியுமா, கம்முனு கடமை. எங்க உங்க வீட்டுல ஆம்பளைங்க, உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்க இல்லையா? அவர் கேட்கிறாரு அருள் எம்எல்ஏ அந்த பெண்களை பார்த்த கோயில்ல. நீ சமாதானப்படுத்தணும். உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்க இல்ல, உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்க இல்லையா? எல்லாம் உங்களை தண்ணி தெளிச்சு விட்டாங்களா? எங்க அவனுங்க எல்லாம் எங்க எல்லாம் பொட்டைங்களா? உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பொட்டைங்களா? உங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பொட்ட பசங்களா? எல்லாம் புடவை கட்டுக்கிறாங்களா? உங்க வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் புடவை கட்டுறாங்களா? எங்க ஆம்பளைங்க எல்லாம் உங்களை விட்டுறானுங்க, எங்க போறானுங்க அவனுங்கெல்லாம்? நீங்க எல்லாம் வண்டிங்களா பொம்பளைங்களா? நீங்க என்ன வாய் உங்களுக்கு, என்ன வாய், வாயா இது வாய்? பஜாரி பஜாரி மாதிரி கத்துற, கம்முனு கடமை, கம்முனு கடமை. எங்க உங்க வீட்டுக்காரன் எங்க போனா, அவன் கூப்பிடவன? உங்க ஊர்ல ஆம்பளைங்க யாரும் இல்லையா? எல்லாம் புடவை கட்டணும்லான்னு இஷ்டத்துக்கு அந்த பெண்களை பார்த்து ஒருமையில பேசுறாரு. அவங்க அழுகுறாங்க. அது நீங்க வீடியோல பார்க்கலாம். அவங்க அழுகுறாங்க. அண்ணா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னா எங்களை கம்முனு கடமை, இதெல்லாம் ஒரு பொம்பளைங்க, இதெல்லாம் ஒரு பொம்பளைங்களா, பஜாரிங்க, போமே உங்களெல்லாம் தண்ணி தேய்ச்சி விட்டுக்கிறான் பாரு ஆம்பளைங்க, இதெல்லாம் ஆம்பளைங்களா அவனுங்க, ஆம்பளைங்களா அவனுங்க எல்லாம் பொட்ட பசுங்க, இல்ல புடவை கட்டி சொல்லு. உங்க வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் பொட்டைங்க, உங்களை அமிச்சிடாங்க பாருன்னு சொல்றேன். நான் அருள் எம்எல்ஏ கேட்கிறேன், ஆம்பளைங்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் பொட்டைங்களா, பொம்பளை புடவை கட்டுங்க பொட்டைங்களா அவனுங்கெல்லாம்? அப்ப பொம்பளைன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? நான் அருள் எம்எல்ஏ அவர்களை கேட்கிறேன், பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா? உங்களை பெத்தது ஒரு தாய் சார், கடவுள். உங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கூட வர துணைவியார் ஒரு பெண் சார், அவங்களும் கடவுள் தான் சார். உங்க ரத்தத்தை பங்கு போட்டுன்னு உங்க உடன் பிறந்த ரத்த சகோதரிகள், உங்க சகோதரி, அவங்களும் பெண், அவங்களும் கடவுள் தான் சார். நம்ம மொழியினுடைய தாய், தமிழ் தாய், அவங்களும் பெண் தான் சார். முதல்ல பெண்களை மதிங்க சார். அருள் சார் என்ன சொல்றது, ஆம்பளை நீ களவாணி பையன் சொல்லி என்னன்னா பேசு, பெண்கள் அப்படி பேசாதீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, அந்த பெண்கள் தான். அந்த தொகுதி உங்க தொகுதி என்னன்னு எனக்கு தெரியாது, யாருன்னா இருக்கட்டும். நீங்க பக்கத்து தொகுதி கூட போலாம், தப்பு இல்லை. ஒரு எம்எல்ஏ இருந்தால ஒரு நல்லதுக்கு யார் வேணாலும் போய் நல்லதுக்கு தட்டி கேட்கலாம். ஒரு மக்கள் பிரச்சனைனா யார் வேணாலும் போலாம், பக்கத்து தொகுதிக்கும் போலாம், பக்கத்து மாநிலத்துக்கும் போலாம், தப்பு இல்லை. அங்க போய் நீங்க நடந்துக்கின விதம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அருள் எம்எல்ஏ அவர்களே எப்படி நடந்துக்கினீங்க? வாமே போமேன்னா வாடி போடின்னு பேசுவீங்களா பொம்பளைகளை? வாடி போடின்னு பேசுவீங்களா?
உங்க வீட்டு ஆம்பளைங்கலாம் என்ன பொட்டைங்களான்னா, அப்ப பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? அருள் எம்எல்ஏ அவர்களே, எல்லா வகையிலும் பெண்கள் ஆணை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள். மாத கணக்காச்சு ஒரு பெண் விண்வெளிக்கு போய் ஸ்பேஸ்க்கு போய் இன்னும் வரல. வர முடியல. அவங்கள கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணினுக்குது. கூட்டுன்னு வந்துருவாங்க. மாத கணக்குல விண்வெளியில இருக்கிறது ஒரு பெண். இங்க படிச்சவங்க தான். அவங்க கூடவும் நான் படிக்கல. சுனிதா வில்லியம்ஸ்ன்னு சொல்லிட்டு. பேர் கரெக்ட்டா சொல்லணும்னா என்ன ஆகும்? ஒரு விண்வெளி வீராங்கனை. ஒரு ஸ்பேஸ் வாரியர் வுமன். மாச கணக்குல மேல இருக்கிறாங்க. ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டுறாங்க பெண்கள். சென்னையில போகுது மெட்ரோ ட்ரெயின். முதல்ல மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாட்டுல, சென்னையில. திமுக ஆட்சியில. அத ஓட்டுறது ஒரு பெண். பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆபிசர்ஸ்கள் பெண். இதே உங்க மாவட்ட ஆட்சித்தலைவரோட பெண் இருந்திருக்காங்க. எஸ்பி போலீஸ் ஆபிசரா பெண் இருந்திருக்காங்க. இப்ப யாருன்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய அதிகாரிகள் இந்தியா லெவல்ல பெண்கள். பெரிய பெரிய விளையாட்டு வீராங்கனைகள் பெண்கள். இன்னைக்கு பெண்கள் எல்லா படிப்பிலும் பெண்கள் தான் இன்னைக்கு முக்கியத்துவம். ஆண்களோட படிப்பு தான். ஸ்போர்ட்ஸ், படிப்பு, அரசு உத்தியோகம் எல்லாத்துலயும். அது சினிமா ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்டா இருக்கட்டும், மியூசிஷியனா இருக்கட்டும், எந்த ஒரு கலைஞரா இருக்கட்டும், இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறது பெண்கள் தான். பெண்கள் நாட்டின் கண்கள். அந்த பெண்களை போய் அதுவும் கோயில்ல போய் அவங்க எல்லாமே குடும்ப பெண்கள் அந்த கோயில் இருந்தோம். அவங்கள பார்த்து கொலாடியில சண்டை போடுற பஜாரிங்கன்றீங்க. அதெல்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் சொல்றேன். சொல்லிட்டு அவங்கள வாமே போமேன்னு பேசி எவ்வளவு கோவமா அவரு பேசுறாரு பாத்தீங்களா நீங்க? எவ்வளவு கோவமா பேசுறாரு. அ எவ்வளவு கோவமா. உங்க வீட்ல இருக்கிற ஆம்பளைங்கலாம் எங்க உங்களெல்லாம் விட்டு உள்ள இருக்கிறானுங்களா? என்னங்க வார்த்தை அது? சொல்லுங்க. அந்த பெண்கள பார்த்து நூற்றுக்கணக்கான பெண் அந்த கோயில் உங்களெல்லாம் ஆம்பளைங்க உங்களெல்லாம் விட்டுட்டு அவனுங்க உள்ள இருக்கிறானுங்களா? பொட்ட பசங்க தொடநடிங்க எங்கறானுங்க அவங்க வீட்டு ஆம்பளைங்கலாம் பொட்டைங்களா? அவனுங்கலாம் புடவ கட்டுனானுங்கன்னா, நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏவா? பெண்கள பார்த்து அவ்வளவு கேவலமா பேசுற நீ எல்லாம் ஒரு இதான் உங்க தலைவர் கத்துக் குடுத்தாரா? நான் வந்து இத நியாயம் தான் கேட்கிறேன். இதுல நான் ஒண்ணும் அரசியல் பண்ணல. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி அங்காளம்மன் பெரியாண்டாள் அண்ணாச்சியினுடைய கோயில்ல அந்த சாமியை கும்பிடுறதுக்கு பிரச்சனை. சிம்பிளான பிரச்சனை. தெலுங்கு பேசுற விஸ்வகர்மா மக்கள், தமிழ் பேசுற விஸ்வகர்மா மக்கள் 2 பேரையும் கூப்பிட்டு தெலுங்கு, தமிழ் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி மாரி நம்ம எல்லாம் திராவிட மொழிகள். என்ன சொல்றது? நம்ம தமிழ்நாட்டை எத்தனையோ தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சோ தமிழ், தெலுங்கு பிரிக்காதீங்க. தமிழ், தெலுங்கு எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு பார்டர்லயே கர்நாடகா இருக்கு. பார்டர்லயே நமக்கு இந்த பக்கம் கேரளா இருக்கு. நமக்கு 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 நார்த் இந்தியா ஹிந்தி பேசுறதோ, மராட்டி பேசுறதோ நார்த் இந்தியா மொழி பார்டர் நமக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற பார்டர் என்ன பார்டர்? 3 பார்டர் தான். ஒண்ணு ஆந்திரா பார்டர், ஒண்ணு கர்நாடகா பார்டர், இன்னொன்னு கேரளா பார்டர். நடுவுல நம்ம தமிழ்நாடு இருக்கும். சரி, அதனால் அது தெலுங்கு பேசுற மக்களா இருக்கட்டும், கன்னடம் பேசுகிற மக்களா இருக்கட்டும், மலையாளம் பேசுற மக்களா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அண்ணன் கூட பிறந்த ரத்த சொந்தம் மாதிரி நம்ம எல்லாம். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் நம்ம எல்லாம் ரத்த சொந்தம். நமக்குள்ள பேசிட்டு வேண்டிய பிரச்சனை. எம்எல்ஏ அங்க போய் என்ன பண்ண? அவங்கள போய் வாமே போமேன்றது, பஜாரி என்றது, வாடி போடின்றது, உங்க வீட்டுக்காரனா பொட்ட பையனா, புடவ கட்டுகிறானா அப்படின்னு பொம்பளை கேவலமா பேசுறீங்களே அருள் எம்எல்ஏ அவர்களே. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பார் நீ தமிழ் விஸ்வகர்மா, நீ சாமி கும்பிடணுமா? ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் உன்னுடைய வழிபாடு நீ நடத்திக்கோ. அதுக்கு அடுத்து ஒரு வாரம் தெலுங்கு விஸ்வகர்மா. நீ உன்னுடைய முறைப்படி நீ வழிபாடு நடத்திக்க. 2 பேரும் நடத்துங்க. சாமி எல்லாருக்கும் பொதுவானது. காட் இஸ் ஈக்குவல் ஃபார் ஆல். மழை பெய்யுது. இப்ப அந்த ஊர்ல முத்துநாயக்கன்பட்டியில மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ. தெலுங்கு விஸ்வகர்மாவுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுதா? இல்ல தமிழ் விஸ்வகர்மாவுக்கு மட்டும் தனியா மழை பெய்யுதா? எல்லாருக்கும் பொதுவா தான் பெய்யுது. நம்மள அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நம்மள ஒரு குடும்பம். நமக்குள்ள உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். என்ன பண்ணிருக்கணும்? அருள் எம்எல்ஏ போய் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்பா ஒரு 2 நாள் தெலுங்கு மக்கள் நீங்க உங்க உங்க வழிபாடு படி நீங்க பூஜை பண்ணுங்கப்பா அம்மனுக்கு. அப்பா நம்ம தமிழ் ஆளுங்க நீங்க ஒரு 2 நாள் பண்ணுங்கப்பா. ஏன்பா நமக்குள்ள ஊருக்குள்ள சண்டை? இல்ல ஒண்ணாங்களாம் உட்கார்ந்து பேசி நீயே 2 நாள் தமிழ் விஸ்வகர்மா பூஜைக்கு நீ போய் கலந்துக்கின்னு, இன்னும் 2 நாள் தெலுங்கு விஸ்வகர்மா மக்கள் போய் நீ போய் கலந்துனீங்கன்னா, நீ பெரிய மனுஷன். நீ ஓகே உண்மையான மக்கள் பிரதி. அங்க போய் பெண்களை ஒருமையிலே பேசியிருக்கிறாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். கேவலமாக பேசியிருக்கிறாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். பெண்களை இழிவாக பேசியிருக்கிறாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த பெண்கள் கண்களிலே தண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். அண்ணா எங்களை அப்படி பேசாதீங்கண்ணா, அண்ணா அப்படி பேசாதீங்கன்னா, அண்ணா பேசாதீங்கன்னு கையை கொடுத்து அந்த பெண்கள் அழுகுறாங்க. எம்எல்ஏ அருளை பார்த்து அப்பயும் சீ போமே இதெல்லாம் ஒரு பொம்பளைங்களா? எங்க உங்க வீட்டு ஆம்பளை அவங்க அழுகுறாங்க. அந்த பெண்கள் எனக்கு அப்படி பேசாதீங்கண்ணா, நான் அப்படி பேசாதீங்கண்ணா அழுகுறாங்க. சீ போமே எல்லாம் ஒரு நீங்களாம் ஒரு பெண்களா? நீங்க போமே போமேன்னா என்ன போடி? நீங்களாம் பெண்களா? உங்களை வீட்டுக்கு அடங்க மாட்டீங்க. நீங்கெல்லாம் உங்களால விட்டு வராம
விட்டுக்கிறான்னா என்ன சார் அர்த்தம்? அது நான் அதை சொல்ல வரலைங்க. அது அவரு சொன்னார். உங்களெல்லாம் விட்டுட்டு உள்ளகிறான் பார் புடவை கட்டின்னு பொட்ட பையன் ஆம்பளை உங்க வீட்டு ஆம்பளைங்க அவனுங்களை கூப்பிடுங்க. இந்த அளவுக்கு பெண்களை கேவலமாக இழிவாக ஒரு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசுகிறார் என்று கேட்டால் இதுதான் உங்க தலைவர் உங்களை சொல்லி கொடுத்தாரா? அன்னைக்கு டிவில நீ என்கிட்ட சண்டை போட்ட முடியும் நான் எத்தனோ பேர் என்கிட்ட சண்டைக்கு அதிலும் குறிப்பா உங்க கட்சிக்காரர் தான் வேற யாரும் கிடையாது. இப்பெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதோட போச்சு. ஏன்னா நான் சோசியல் மீடியால இருக்கிறது உண்மை பேசுறேன். அதுல சண்டைக்கு வரது உங்க கட்சிக்காரர் தான். அதுவும் உங்க கட்சிக்காரர் எல்லாரும் கூட நான் சொல்ல வரல. பயந்தெல்லாம் சொல்ல. சும்மா குறை சொல்லியே பேசக்கூடாது. இயல்பா பேசணும். இவ்வளவு கீழ்த்தரமா நீ பேசிட்டு இவர் என்ன பண்றாரு? அருள் எம்எல்ஏ என்ன பண்றாரு? பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் இன்று காலை அவர் சோசியல் மீடியா பக்கம் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். லைவ்ல ஸ்பீச். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றார். சார் வீடியோ தான் சேர்த்து சார் உன் கட்சிக்காரன் தான் சார் எனக்கு அமிச்சான். போருமா? உன் கட்சிக்காரன் தான் சார் எனக்கு அமிச்சான். அண்ணே இவர் பாருங்க பெண்கள்கிட்ட எவ்வளவு ஆபாசமா ஒருமையில வாமை போமேன்னு உங்க வீட்டுல இருக்கிற ஆமணிகள்லாம் பொட்ட போசுங்க கொடை நடிங்க எல்லாம் புடவை கட்டணும் வீட்டுல இருந்துட்டு உங்களை அமிச்சிக்கிறான் பார் அப்படின்னு எல்லாம் பேசி ரொம்ப இழிவா பெண்கள் கண்ணில் தண்ணி விட்டு அப்படி பேசாதீங்கன்னா மேலும் மேலும் பெண்களை ஒருமையில பேசி ரொம்ப பெண்களை கரைக்கிறவா பேசிட்டாருனே இதுக்கு நீ ஒரு கண்டனம் தெரிவினே நீங்க கொஞ்சம் அறிவுரை சொன்னேன். நான் சொன்னேன்ப்பா அவர் ஒரு எம்எல்ஏ வயதுல என்னோட பெரியவர் அவருக்கு அறிவுரை சொல்ற தகுதி எனக்கு கிடையாது. இதுக்கு என்னுடைய கண்டனத்தை அந்த சோசியல் மீடியால எல்லா பிரச்சனையும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். உங்க கட்சிக்காரர் தான் அனுப்பிச்சாங்க. ஆனா உங்களுக்கு நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? இப்போ நான் நியாயமா தான் பேசிக்கிறேன். ஆனா உங்க கட்சிக்காரர் எப்படி கமெண்ட் போடுவான்? உங்க கட்சிக்காரர் எப்படி ஐடி விங்கள கட்சிக்காரர் கமெண்ட் போறான்? அருள் எம்எல்ஏ நீயே களவாணி பையன் பேசுற. நீங்களே களவாணி பையன் பேசுறீங்க ஒரு மீடியால. எல்லாரையும் களவாணி அந்த 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 வணக்கத்துக்குரிய அந்த தாய்மர் அங்க நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்க இருக்கிற ஒரு பெண்ணும் அந்த முத்துநாயக்கன் பட்டியல அங்காளம்மன் பெரியாண்டாளச்சியினுடைய கோயில் அம்மன் சிலை இருக்குது இல்ல அந்த அம்மன் அங்க கல்லா இருக்கிறாங்க. ஆனா உண்மையான அந்த அம்மன் ஒருத்தர் உண்மையான அம்மன் யார் தெரியுமா? உண்மையான அங்காளம்மன் பெரியாண்டாளச்சி அம்மாச்சியினுடைய அம்மன் யார் தெரியுமா? நீ பார்த்து கேவலமா ஈழ்வா பேசின நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த பெண்கள் தான் அம்மன். அந்த பெண்கள் தான் கடவுள். அவங்கள நீ ஈழ்வா பேசியிருக்க. இதை நான் ஆதாரத்தோட சொல்றேன். ஆனா உங்க கட்சிக்கார் எப்படி கமெண்ட் போடுவாங்க? உங்களுடைய அணுகுமுறை எப்படி? அடி உத நாங்க யாரா இருந்தாலும் அடிப்போம். அடி உத கமெண்ட் எப்படி போடுறாங்க? உங்க இப்ப பிஎம் ஐடிவில கமெண்ட் எப்படி போடுறாங்க? எடுத்த உடனே கேட்கறதே நான் இந்த அருள் எம்எல்ஏ சொல்றேன். அவரு தான் சொல்றேன். சரி நீங்களே அப்படிதான் உங்க கூட எப்படி இருப்பான்? எப்படி நம்ம கமெண்ட் போடுறோம்? பாமக காரர் எண்ணிக்கையில எல்லாருக்குமே உங்க அத்தா, உங்க அம்மா, உங்க அக்கா, உன் தங்கச்சி, உன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற பொம்மனைகள்லாம் எடுத்தோன்னே அப்படிதான் கேட்பானுங்க. அவனுக்கு ஒரு கமெண்ட் பாருங்க அவனுக்கு அப்படிதான் கேட்பாங்க. முதல்ல நான் பதில் கொடுத்துருந்தேன். அப்புறமா நீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. எங்க மாவட்ட செயலாளர் ஒரு மந்திரிகள் சோசியல் மீடியால எல்லாம் ஏப்பா இன்னைக்கு நீ வைரலா பேசுற அப்படி அவன் பேசுறதுனால நம்ம அப்பா அம்மா நம்ம அம்மா நம்ம அக்கா தங்கச்சி நம்ம வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி இவங்க எல்லாம் என்ன கேவலம் அவன் கேவலமா பேசினா கேவலமா அவன் பேசினா பேசின்னு வரான் விட்டுட்டு போடணும் அவன் கேட்கறத அப்படி கமெண்ட் பண்றீங்க பாரு. இப்ப இதுலயும் கமெண்ட் பண்ணுவீங்க உங்க அத்தை உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி உங்க பொண்டாட்டி கேக்குறீங்கல்ல அப்படி கேட்கிறவங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் சொல்ல அப்படி கேட்கறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் விடுவீங்க மாட்டேன் 4 நாளுக்கு 4 பேருக்கு. அதனாலதான் எங்களை அப்படி கேக்குறீங்க உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறவங்க. எனவே இது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே அருள் எம்எல்ஏ அவர்களே ரொம்ப பேசுறீங்க. நீங்க பண்ணா அது யாருக்கு? உங்க தலைவருக்கு தான் அது உங்க தலைவர் தான் பாதிப்பு. உங்களை யார் திட்ட மாட்டாங்க. 2026 தேர்தலை சந்திக்கணும் இல்ல மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு நாங்க கூட்டணி ஆட்சி யாரு எங்களுக்கு அதாவது யாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்குறானோ அவங்கள்ட்ட நாங்க போவோம். அது உங்க இஷ்டம். நீங்க எங்கன்னா போவோம். அது உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன பொட்டி குத்தா நீங்க எங்க வேணா போக போறீங்க. தேவை பொட்டி எங்கன்னா போவீங்க. சரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அமைச்சரவையில் பாமக இடம் வேணும்னு ஆசைல மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? இப்போ நான் திரு அன்புமணி அவர்களை கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க. சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன் பட்டியலே அங்காளம்மன் பெரியாண்டாள் அம்மாச்சியினுடைய ஆலயத்திலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களிடம் ஒருமையிலே ஈழ்வாக மனம் புண்படுத்துகின்ற வகையிலே பெண்களை கேவலமாக ஆபாசமாக தரைக்குறவாக பேசியிருக்கிற பாமக எம்எல்ஏ அருளை அன்புமணி கண்டிப்பீங்களா? கண்டிக்க மாட்டீங்க. அது எனக்கு தெரியும். எனவே அதிக என்னத்துக்கு பேசுறது மக்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் ஆகும். அவர் அருள் எம்எல்ஏனுடைய கேரக்டர் அதுதான். இப்ப திருந்து வரான்னு கேட்டீங்களா? திருந்த மாட்டார். காலையில அந்த மாதிரி எந்த சம்பவமே நடக்கல. பொய்யா டிவியில காமிச்சிட்டாங்க. ஒரு 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 தொலைக்காட்சி பேர் சொல்லி சொல்றாரு. புதிய தலைமுறை ஆமா புதிய தலைமுறையில பொய்யா சொல்றாங்க தவறா காட்டுறாங்க. நல்ல தொலைக்காட்சின்னு ஒரு தொலைக்காட்சியை நீ குறை சொல்ற. அந்த ஊடகம் அந்த தொலைக்காட்சி
பத்திரிகை, சமூக வலைத்தளம் இதுதான் அரசியல்வாதிக்கு அங்கீகாரம் கொடுக்குது. நம்ம பண்றது நல்லதோ அங்கதான் வெளியே காட்டுறாங்க. நம்ம பண்றது ஏதாவது நம்மள அறியாம நம்ம பண்ற தவற கூட சுட்டி காட்டுறது ஊடகம், பத்திரிகை தான். அந்த ஊடகத்தை நீங்க இழிவா பேசுறீங்க. சோ தவறு நடக்கலன்றீங்க. திரு அருள் எம்எல்ஏ அவர்களே, பாமக எம்எல்ஏ அருள் அவர்களே, தவறு நடந்த அந்த உண்மை நீங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டி அங்காளம்மன் பெரியாண்டாள் அண்ணாச்சியினுடைய ஆலயத்தில் பெண்களை பார்த்து பஜாரித்தனமாகறீங்க. வீட்டுக்கு அடங்க மாட்டீங்களா? எங்க உங்க வீட்டுல ஒரு ஆம்பளைங்கலாம் எங்க அவங்க வீட்டுல ஆம்பளைங்கலாம் வீட்டுல ஒரு ஆம்பளைங்கலாம் எங்க தொடரடிங்க பொட்ட பசங்களா வீட்டுல இருந்து உங்களை அம்சானீங்கலாம் ஒரு பொம்பளைங்களான்னு சீ போன பெண்களை ஈழ்வாக பேசியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் பாமக. நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். என்ன கொள்கை? தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. பெரியாரை முன்னெடுத்து பேசுனதால இப்போ என்ன சொல்றது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அது பட் பொறுத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இவருடைய